இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 31ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து கல்லறை திருநாள், இறந்தோரின் நம்பிக்கையாளர் திருநாள் என்ற பல பெயர்களோடு நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற விசுவாசத்தை கட்டி காக்கும் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய 3 வாசகங்களையும் சற்று நாம் தியானிக்கும் பொழுது, முதல் வாசகத்திலே சாலமோன் ஞான நூலிலே 2 விதமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம். ஒன்று ஆவிக்குரிய வாழ்வு, இரண்டாவது ஊனியல்புக்குரிய வாழ்வு. ஆக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கும் அதே போல ஊனியல்போடு வாழ்வதற்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம், எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றோம், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கின்றோம். ஆக ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது இறந்த உடல் ஆன்மாவையும் சரீரத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளால் ரோமை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, எதிர்நோக்கு என்பது ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு என்பது ஏமாற்றம் தராது என்று சொல்வதைப் போல, நாம் ஆண்டவர் மீது கொண்டுள்ள எதிர்நோக்கு என்பது ஒரு உன்னதமான செயல். ஆக நாம் ஒவ்வொருவருமே நல்லது செய்வதற்கும் தீயது செய்வதற்கும் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பை ஏற்று அது நல்லதென கருதும் பொழுது, நல்லதாக செய்யும் பொழுது தீமை அனைத்தும் நம்மை விட்டு அகன்றுவிடும். இன்றைய நற்செய்தியிலே நாம் அழகாக ஒரு செய்தியை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் மார்த்தா, மரியா, இறந்த லாசர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் நண்பர் சகோதரர் லாசர் இறந்த செய்தியை கேட்டு மனம் உடைந்து பெத்தனியாவுக்கு செல்கின்றார். பெத்தனியா என்றால் இறைவனின் நுழைவாயில் என்று சொல்லலாம். ஏனென்றால் எருசலேமில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் பெத்தனியா. தன் நண்பர் இறந்த செய்தியை கேட்டவுடனே மனமுடைந்து தன்னுடைய சீடர்களோடு பயணம் செய்கின்றார். அங்கே ஏற்கனவே மார்த்தா, மரியா வீட்டில் உறவினர்களும் சுற்றுப்புறம் ஒவ்வொருவருமே ஆறுதல் கூறக்கூடிய நேரம். ஆண்டவர் வருகின்றார் என்ற செய்தியை கேட்டவுடனே மார்த்தா ஓடோடி செல்கின்றார். மரியாள் வீட்டிலே இருந்து கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கின்றார். என் தலைவன், என் ஆண்டவர் வருகின்றார், என் சகோதரனை மீண்டும் எங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மார்த்தா ஆண்டவரை சந்தித்ததுடன் இவ்வாறு கேள்வி எழுப்புகின்றார். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் எங்கள் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், நானே உயிர்ப்பும் உயிரும், என்னில் வாழ்பவன் விசுவாசம் கொள்கின்றான், இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லும் பொழுது முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார் மார்த்தா. ஆக தங்கள் சகோதரர் மீண்டும் எங்களுக்கு கிடைப்பார் என்ற நம்பிக்கையோடு மார்த்தாவும் மரியாவும் நீரே என் கடவுள், நீரே என் மெசியா என்று ஏற்றுக்கொண்டவை. கல்லறை திருநாளாகி இன்று ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இறைவன் தங்களுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்கின்றார். உடல் ரீதியாக சரீர ரீதியாகத்தான் இந்த மண்ணில் போகும் ஒழிய ஆன்ம ரீதியாக கடவுள் தங்களை எடுத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு சென்ற நம் முன்னோர்களைப் போல, ஆண்டவர் லாசரை உயிர்த்தெழுதைப் போல நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர்கள் என்றும் நித்தியத்திற்கும் சரணடைக என்ற நம்பிக்கையோடு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையோடு அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.